இந்தியர்களின் கோத்திர தலைவன் இஸ்ரவேலன். எனவே அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியின் ஸ்தல புராணத்தை இஸ்ரவேலனின் வாழ்க்கை வரலாற்றோடு ஒப்பிட்டு காணலாம். திருத்தணியின் ஸ்தல புராணத்தின்படி வேட்டுவனின் மகளான வள்ளியை வேலன் காதலித்து மனம் புரிந்ததாக இந்த ஸ்தல புராணம் கூறுகிறது. இது குறித்து ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலிருந்து நாம் காணலாம். இஸ்ரவேலன் முதலில் ராகேலை சந்திக்கும் பொழுது அவள் மந்தை மேய்ப்பவளாகத்தான் காணப்பட்டாள். எனவேதான் இங்கே இந்தியாவில் வள்ளியை வேட்டுவனின் மகளாக குறிப்பிடுவதை காண்கிறோம். லேயாலும் ராகேலும் சகோதரிகள், அதுபோன்று தெய்வ யானை வள்ளி இருவரும் சகோதரிகள். ஆனால் ராகேலை மந்தை மேய்ப்பவளாக கணக்கில் கொண்டே இவ்வாறு கூறியிருப்பதையும் நாம் காண்கிறோம். இஸ்ரவேலன் ராகேலை கண்டவுடன் அவளை நேசிக்க ஆரம்பித்தான். அவளுக்காக 7 வருடம் அவன் தந்தையிடம் அடிமையாக வேலை செய்தான். அந்த 7 வருடமும் ராகேல் மேலிருந்த நேசத்தால் அவனுக்கு 7 நாட்களாகவே தோன்றியது. மேலும் அந்த 7 வருட முடிவில் லாபான் தனது மூத்த குமாரத்தியை இஸ்ரவேலனுக்கு மனம் முடித்து கொடுத்தான். இஸ்ரவேலன், ஏன் எனக்கு இவ்வாறு வஞ்சகம் செய்தீர்கள் என்று கேட்டபொழுது, நீ இவளுடன் 7 நாளை நிறைவேற்றும், ராகேலையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று கூறினான். அவளுக்காக மறுபடியும் 7 வருடம் என்னிடம் வேலை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இஸ்ரவேலன் லேயாளுடன் 7 நாட்களை நிறைவேற்றி ராகேலையும் மணந்து கொண்டான். அவளுக்காக மேலும் 7 வருடங்களும் அவன் லாபானிடத்தில் வேலை செய்ததை பார்க்கிறோம். இவ்வாறு இஸ்ரவேலன் ராகேலுக்காக 14 வருடங்கள் அவளின் தந்தையான லாபானிடம் அடிமையாக வேலை செய்ததை நாம் காண்கிறோம். மேலும் இஸ்ரவேலன் ராகேலை நேசித்து லேயாளை புறக்கணித்ததால் அது கடவுளை எரிச்சல் உண்டாக்கியது. எனவே ராகேலின் கற்பத்தை அடைத்து லேயாளின் கற்பத்தை திறந்ததை குறித்து நாம் காண்கிறோம். இவ்வாறு இஸ்ரவேலன் ராகேலை மிகவும் நேசித்து அவளுக்காக 14 வருடம் அடிமையாக வேலை செய்து அவளை மணந்ததை குறித்து தான் வள்ளியை காதலித்து மணந்ததாக இந்த திருத்தணி ஸ்தல புராணம் கூறுவதை நாம் காண்கிறோம்.